நம்மில் எல்லா பேருமே ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ் சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவன் காலையில 6 மணிக்கு எஞ்சி படிக்கணும் சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கான். காலையில 6 மணிக்கு சரியான நேரத்துல அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்ச உடனே அவன் படிக்கிறதுக்கு பதிலா அலாரம் அடிச்ச அந்த போனை எடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ரீல்ஸ் பார்ப்போமே அப்படி சொல்லி இன்ஸ்டால நுழையிறான். இன்ஸ்டால நுழைஞ்சு பார்க்கறான், மணி 7 ஆயிருச்சு. அடுத்தது யாரோ ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அந்த மெசேஜ் அவன் பார்க்க போறான். மெசேஜ் பண்றா, சேட் பண்றா, அப்படியே மணி 8 ஆயிருச்சு. 8 மணி ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவன் யோசிக்கிறான், சரி நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு காலை சாப்பாடு முடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம படிக்கலாம். 6 மணிக்கு படிக்கணும் முடிவு பண்ணிட்டு 8 மணிக்கு தான் பெட்ல இருந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆகுது. ரொம்ப சோர்வா அவன் உணர்ந்துட்டே இருக்கான். சரி நம்ம சோர்வா உணர்றோம், இப்படி நம்ம படிச்சா செட் ஆகாது, படிச்சா நல்ல ஃப்ரெஷ் மைண்டோட தான் படிக்கணும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோமே சொல்லி தூங்கிடுறான். 10:30 மணிக்கு முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போதான் முழிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம் திருப்பியும் போன் யூஸ் பண்ணுவோம் சொல்லி போன் யூஸ் பண்றான். போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மணி அப்படியே 1 மணி ஆயிருது. 1 மணிக்கு அப்புறம் லஞ்சை முடிச்சிட்டு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ஒருத்தன் போன் அடிக்கிறான். அவன் வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு வந்து பார்க்கறான், மணி 5. காலையில 6 மணிக்கும் படிக்கணும் முடிவு பண்ணிட்டு இப்போ மணி 5 ஆயிருச்சு. 5 மணிக்கு அவன் வந்து யோசிக்கிறான், ரொம்ப லேட் ஆயிருச்சு. கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர்ல போன் யூஸ் பண்றான், டிவி பார்க்கறான், மணி 7 ஆயிருச்சு. மனசுல ஒரு பெரிய கில்ட் உண்டாகுது. காலையில 6 மணில இருந்து படிக்கணும் முடிவு பண்ணிருந்தோமே, இப்போ என்னால படிக்க முடியல சொல்லிட்டு அந்த கில்ட்டை அவன் போக்குறதுக்காக வேண்டி நாளையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றான். இதுக்கு பேர் தாங்க ப்ரோக்ராஸ்டினேஷன். நாளைக்கு சேம் அதே மாதிரி தொடருது. அலாரம் அடிக்குது, போன் யூஸ் பண்றான், இப்படியே நாள் அவனுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கு.